ஒரு சாதாரண எலக்ட்ரீஷியன் எப்படி தமிழக அரசியலில் துணை சபாநாயகராக உயர்ந்தார்? இந்த ஆச்சரியமான அரசியல் அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். சாதாரண வெள்ளச்சட்ட லுங்கியில வைரலான இவரை நீங்களும் பார்த்திருப்பீங்க. யார் இவர்? இவர்தான் ரவிசங்கர். ஆமாங்க, அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி சாதாரண மக்களுக்காக உழைச்ச ஒரு எலக்ட்ரீஷியன் தான் இவர். இது எந்த அரசியல் நாடகமும் கிடையாது. அவர் நிஜமாவே இந்த மாதிரி ஒரு சாதாரண பின்னணியிலிருந்து வந்தவர் தான். இவரோட இந்த உண்மையான எளிமைதான் 2026 தேர்தல்ல இவருக்கு 66,000க்கும் அதிகமான வாக்குகளை வாங்கி கொடுத்துச்சு. தவேக கட்சி சார்பா துறையூர் தொகுதியில அவர் ஜெயிச்சது உள்ளூர் அரசியல்ல ஒரு மாபெரும் வரலாற்று வெற்றி. எம்எல்ஏயான சில நாட்களிலேயே மே மாசம் இவரோட அரசியல் பயணம் அடுத்த உச்சத்தை தொட்டுச்சு. ஆமாங்க, சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் கூட சேர்ந்து சட்டப்பேரவை துணை சபாநாயகராக இவர் ஏகமனதா தேர்ந்தெடுக்கப்பட்டார். மிகப்பெரிய மைல்கல். ஒரு சாதாரண எலக்ட்ரீஷியன்ல இருந்து இன்னைக்கு சட்டப்பேரவை துணை சபாநாயகர். நெஞ்சு பாருங்க, என்ன ஒரு நம்ப முடியாத பயணம். இந்த எளிமைதான் அவரோட உண்மையான பின்னணிய காட்டுது அப்படிங்கறது இவரை பொறுத்தவரைக்கும் 100க்கு 100 உண்மை. ஒரு அடித்தட்டு மனிதரோட இந்த வெற்றி உள்ளூர் அரசியல்ல புதுசா வர்ற சாமானியர்களுக்கு எவ்வளவு பெரிய உத்வேகம் கொடுக்கும்.